இன்னைக்கு என்ன பண்றாங்க, போலீஸ்கார்ட்ட டிக்கெட் கேட்டாங்கன்னு போக்குவரத்து துறை பஸ் மேல வர்றவங்க எல்லாம் கேஸ் போடுறாங்க போலீஸ். ஹை ஸ்பீட்ல வந்த அங்கே போக்குவரத்து இதை வச்சுக்கிட்டு, போக்குவரத்து போலீஸை வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் இல்லாம வேற டிக்கெட் போடுறதுக்கோ கொஞ்சம் தள்ளி நிறுத்துவாங்க, அவங்க மேல எல்லாம் கேஸ். அப்ப என்ன நடக்குது? தமிழ்நாட்டில் ஆட்சியே இல்ல, ஒரு முதலமைச்சரே இல்ல, ஒரு துறை இன்னொரு அரசாங்க துறையோட மோதுது, காவல்துறை போக்குவரத்து துறையோட மோதுறாங்க. ஏன் மோதுறாங்க? என் மேல கேஸ், என் மேல டிக்கெட் இல்லாம விடமாட்டேன்ட்டல, உன் மேல கேஸ் போடுற. இந்த இது உலகத்திலே எங்கேயுமே நடக்காது. ஒரு அரசாங்கத்துறை இன்னொரு அரசாங்கத்துறையை சேர்ந்தவங்க பணிபுரியவங்க மேல வழக்கு போடுறது உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. அப்ப என்ன அர்த்தம்? சிஸ்டமே கொலாப்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷனை நிர்வாகமே சீர்குலைஞ்சு போச்சு. இங்கே ஒரு பொம்மை முதல்வர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், காவல்துறை அரசாங்க போக்குவரத்து துறை மேலேயே போடுறான். ஏன்னா நீயா நானா அப்படின்னு. எவ்வளவு கேவலமான விஷயம். அதனாலதான் சொல்றேன், இந்த சவுக்கு சங்கர் விஷயத்துல சீக்கிரம் ஹைகோர்ட் பண்ணி அவர் கை ஒடிப்பதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை தனியா தான் ஒரு தனித்துறைங்கிற மாதிரி இந்த ஆட்சியில் போயிட்டு இருக்கு. ஒரு சில அதிகாரிகள் தப்பான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை நீங்க ஒன்றும் தனித்துறை இல்லை, நீங்க தமிழ்நாடு அரசாங்கத்தில் செயல்படக்கூடிய ஒரு பிரிவு. நீங்களே யாரு கண்ட்ரோல்ல? ஹோம் செக்ரட்டரி, ஐஏஎஸ் கண்ட்ரோல்ல நீங்களே, உங்களுக்கும் கட்டுப்பாடு உண்டு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்ல, கீழ்த்தரமான விஷயங்கள்ல காவல்துறை ஈடுபடக்கூடாது. இன்னொரு அரசு துறை மேல நீங்க இந்த மாதிரி வழக்கு போடுறத, ஏதோ ஒரு பொம்மை முதல்வர் உட்கார்ந்து இருக்காருங்கிறதுக்காக அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பொதுநல விரும்பியா நான் சொல்றேன். என்னுடைய துறைங்கிறதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. பொதுநல விரும்பியா இது தவறு அப்படிங்கிறத சொல்றேன்.